எனக்கு ஒன்று, என் மகனுக்கு ஒன்று. வாரிசுகளுக்கு சீட் கேட்கும் திமுக அமைச்சர்கள் லிஸ்ட்டு பெருசா போகுதே. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது. இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருக்கும் பலரும் தங்களின் மகன்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு சீட் கேட்டு வருகின்றனர். அந்த அமைச்சர்கள் யார் யார், யாருக்கு வாய்ப்பு கேட்கின்றனர் என்பது பற்றி இங்கு பார்க்கலாம். எப்படியாவது தேர்தலில் வென்று மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்ற முனைப்பில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார். இதனால் ஆங்காங்கே தேர்தல் பொதுக்கூட்டம், வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் என்று திமுக தனது தேர்தல் பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. மேலும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் தங்களின் வாரிசுகளுக்கு தேர்தலில் போட்டியிட சீட் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. அந்த அமைச்சர்கள் யார் என்பது பற்றி இங்கு பார்க்கலாம். இந்த லிஸ்டில் முதலில் இருப்பவர் துரைமுருகன். திமுகவின் பொதுச் செயலாளராகவும் மூத்த அமைச்சராகவும் துரைமுருகன் உள்ளார். இந்த முறை திமுகவின் மிக மூத்த தலைவராக இருக்கும் இவருக்கு வயது 87. வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் 1996 முதல் எம்எல்ஏவாக உள்ளார். தற்போது அவர் உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார். இதனால் அவரது உடல் நலத்தை கருத்தில் கொண்டு முதல்வர் ஸ்டாலின் ஓய்வு வழங்க திட்டமிட்டுள்ளாராம். இதனால் துரைமுருகனுக்கு வரும் தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது. ஆனால் துரைமுருகனோ எப்படியாவது சீட் வழங்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் தனது மருமகளுக்கு சீட் வழங்க வேண்டும் என்றும் கூறி வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்த் வேலூர் தொகுதி திமுக எம்பியாக உள்ள நிலையில் திமுக தலைமை தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இந்த பட்டியலில் 2வது இடத்தில் இருப்பவர் ஏவா வேலு. பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறார். திருவண்ணாமலை எம்எல்ஏவாக உள்ளார். இவர் முதல்வர் ஸ்டாலினுக்கு மிகவும் நெருக்கமானவர். குட் புக்கில் உள்ளார். இவர் தனது மகனுக்கு சீட் கேட்டு வருகிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே தனது மகனுக்கு திருவண்ணாமலை சீட் கேட்ட நிலையில் திமுக மறுத்தது. சட்டசபை தேர்தலில் போட்டியிட மகனுக்கு சீட் கோரியுள்ளாராம் ஏவா வேலு. அதன்படி மூத்த மகன் கம்பன் திமுக மருத்துவர் அணி மாநில துணைத் தலைவராக இருக்கிறார். இவரைத்தான் தனது அரசியல் வாரிசாக அடையாளப்படுத்த அமைச்சர் ஏவா வேலு துடிக்கிறார். திமுக வாய்ப்பு வழங்கும் பட்சத்தில் மகன் கம்பனை போலூர் தொகுதியில் களமிறக்க ரெடியாகிறாராம் ஏவா வேலு. அதேபோல 3வது இடத்தில் இருப்பவர் விவசாயத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். இவர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டசபை தொகுதியில் எம்எல்ஏவாக உள்ளார். இவர் தனது மகன் கதிரவனை புவனகிரி அல்லது சிதம்பரம் தொகுதியில் களமிறக்க சீட் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல 79 வயது நிரம்பிய வருவாய்த்துறை அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தனக்கு மட்டுமின்றி தனது குடும்பத்தினர் ஒருவருக்கும் சீட் கேட்டு வருகிறார். கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தற்போது அருப்புக்கோட்டை சட்டசபை தொகுதி எம்எல்ஏவாக உள்ள நிலையில் தனது மகன் ரமேஷுக்கு சாத்தூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கோரி வருகிறார். சாத்தூர் தொகுதி என்பது கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரனின் பழைய தொகுதி என்பதால் மகனை எளிதில் வெற்றி பெற வைக்கலாம் என அவர் கணக்கு போடுகிறார். ராணிப்பேட்டை எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருக்கும் காந்தி தனது மகன் வினோத்துக்கு சீட் கோரி வருகிறார். அதேபோல சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் தனது மகன் டாக்டர் அண்ணாமலைக்கு வாய்ப்பு கோரி வருகிறாராம். ரகுபதி தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் எம்எல்ஏவாக உள்ளார்.